வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூர் வழக்கில் ஆக்சுவலி யார் மிரட்டல் விடுறாங்களாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சியினர் அழுத்தம் கொடுக்கின்றனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மனுவை வாபஸ் பெறுமாறு மிரட்டுகின்றனர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசலில் குடும்பத்தினர் இருவரை இழந்த பிரபாகரனுக்கு இந்த மாதிரி மிரட்டுறாங்களாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி பேர் சொல்ல, ஆளுங்கட்சியில நிறைய பேர் உயர் அதிகாரிகள் போலீஸ்ல. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்ல போட்ட கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. இது அனாவரியமல்ல, அராஜ ஆட்சிங்க. என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி இடையீட்டு மனு போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு உயிராபத்து இருக்கு, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னன்னா ஆளுங்கட்சியினரும் உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் வந்துட்டு இருக்கு, வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஒரு தக்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அந்த போட்டு கேஸ்ல இடையீட்டு மனு இன்ட்ரீம் ஆர்டர் மாதிரி சென்ட்ரல இந்த மாதிரி எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அராஜக ஆட்சிங்க. ரவுடி பேரங்கள்லாம் கூட்டணி கட்சியோட தலைவர், தொண்டர்ல கூட்டணி கட்சியோட மீசக்காரனோட தலைவர். மீசக்காரன் எங்க இருக்கான்னு தெரியல, யாருன்னா நக்கீரன் கோபால் பேர் மட்டும் தான். அந்த காலத்துல நக்கீரன் அவ்வளவு பேர் இருந்துச்சு. எதுக்குன்னா அந்த பத்திரிகைக்கு, இவனுக்கு இல்ல. பஞ்சாயத்து பண்ணுவோம், கட்ட பஞ்சாயத்து. இப்ப பெட்டி பெட்டியா வாங்கிட்டு நம்ம எலி குஞ்சு ஆம குஞ்சு நாம் தமிழர் கட்சி சீமானும் சரி இந்த ரவுடி கும்பலோட சேர்ந்துக்கிட்டு அராஜகம் இருக்காங்க. இப்போ நடிப்பு அந்த ஃபீல்ட்ல இருந்து வந்ததுனால, சினிமா துறையில இருந்து வந்ததுனால, அந்த சினிமா துறையை சேர்ந்த தளபதின்ற விஜய், தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட விஜய் சப்போர்ட் பண்ணி தலை, நம்ம அஜித் தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் பல வருஷம் ஆச்சு. யாரு அந்த ஃபேன்ஸோட இதெல்லாம் கலைச்சு, சரிங்களா, சங்கத்தெல்லாம். அதே மாதிரி இவர் இப்போ விஜய் மட்டும்தான் காரணம் இல்லை கூட்டணி செயலுக்கு அப்படின்னு இருக்காரு. சினிமா துறை சேர்ந்தனால என் நண்பனுக்கு சப்போர்ட்ன்ற மாதிரி வந்திருக்காங்க. சும்மாவே அவங்க பாடுவாங்க, யாரு, உச்சல் வாரிசு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா இன்னும் அராஜ ஆட்சிக்கு அவ்வளவுதான், மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதான். இனிமேல் ஆயுசு முழுக்க வர முடியாது சார். இந்த ஆட்சியில ஆயுசு முழுக்க ரவுடி கட்சிங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. தைரியமா மாற்று கட்சிகள் இருக்கு. காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.